الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: طوبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا أو كما قال عليه الصلاة والسلام. அனைவர்களுமாக சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் ஓதி விட்டு பிறகு இன்ஷா அல்லாஹ் பயானை ஆரம்பிக்கலாம். எல்லாம் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஸலவாத். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் على ياسين حبيب الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்பட்டு ரமதானுடைய மாதத்தை நமக்கு தந்தான். நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது மூமினுக்கு அடையாளம், நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விடுவது முனாஃபிக்கு அடையாளம். யாரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை என்பதற்காக சந்தர்ப்பம் நிலைத்து நிற்காது. தராவி தொழுதாங்க, நோம்பு போச்சு. தொழல்ல, அப்பையும் போச்சு. நோம்பு பிடிச்சாங்க, நோம்பு அப்பையும் போச்சு. நோம்பு பிடிக்கல, அப்பையும் போச்சு. குர்ஆன் ஓதினாங்க, நேரம் போயிடுச்சு. குர்ஆன் ஓதல்ல, அப்பையும் போச்சு. இவர் குர்ஆன் ஓதல்லையே அப்படின்னு நோம்பு கழியாம இருக்கல்ல, இவர் நோம்பு பிடிக்கலையே அப்படின்னு நோம்பு போகாம இருக்கல்ல. அது யாரையும் எதுவும் எதிர்பார்க்காது. நீ செய்யாம இரு, அது அதுல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இரவு பகல், தல நோம்பு, ரஹமத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, நரக விடுதலை 10, அது வந்துகிட்டே போயிட்டு இருக்கும். புத்திசாலிகள் யாரு? அதை பயன்படுத்திக் கொள்றோம். ஆக சகோதரர்களே, ரமதானை அல்லாஹ் நமக்கு தந்தது நம்முடைய தலைய கழுவ இல்லை, நம்முடைய கல்வை கழுவ, நம்முடைய கல்வ கழுவுறது. ஷரியத்துடைய சகலவிதமான சட்டமும் தலைய கழுவுற வேலை இல்லை. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, தலைய கழுவுறது. நம்ம வேலை தலைய கழுவுறது இல்லை, நம்ம வேலை கல்வ கழுவுறது. ஏன்னா இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ஆம்பளையோ பொம்பளையோ சக்கராத்துல நாக்க பிழிவாங்களா, கல்வ பிழிவாங்களா? சொல்லுங்களேன். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் இந்த நாக்க பிழிவாங்களா, கல்வ பிழிவாங்களா? யோசிச்சு சொல்லுங்க. அவசரப்படுவாங்க, எல்லாத்துக்கும் பிழியதான் போறாங்க, யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வரும், அவங்களுக்கே பிழியப்படும். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மூத்தாயிருவாங்க இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூத்தாயிருவாங்க. இதை விட என்ன இருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை மௌத்தாக்குங்க என்று அல்லாஹ் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லக்கூட அர்ஷ் அழுவுமா, யா அல்லாஹ் எல்லாத்தையும் மௌத்தாகிற ஜிப்ரீல கொஞ்சம் விட்டு வச்சா என்ன ஆக போகுது? யா அல்லாஹ்
அல்லாஹ் சொல்லுவானா பக்கத்து கதவுத்தல் மௌத் அலா மன் கான தஹ்த அர்ஷி, இந்த அரிசிக்கு கீழே இருக்கிற அத்துணை பேரும் மௌத்தா போகுது என்னுடைய நியதி. அதான் முடிவு பண்ணிட்டேன், ஜிப்ரீலுக்கும் தப்பிக்க முடியாது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நம்ம ஏமாத்தம். அவ இஸ்ராயேல்ல வந்துட்டாங்க. நம்ம நாக்க பிழிவாங்களா கல்வ பிழிவாங்களா? என்ன சத்தத்தை காணும்? இதை விட என்ன ஏசியா இருக்கிறீங்க, கூலா இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். யாரு பழவிருச்சு, தொடச்சு பழவி பயானு கேள்வியோட தொடச்சு படுது. காத்தாங்குடியில சூடா அடிக்குது. சுபஹானல்லாஹ். பாருங்க, ஹெட்டல்ல இருக்கமா இருக்கு. மாஷா அல்லாஹ். யாரெல்லாம் இதற்கு இப்படி ஒரு ஏற்பாடை செய்தார்களோ அல்லாஹ் அவருடைய கபரையும் ஏசியாக்கி அது புரிவானா. நிம்மதியா இருக்கு பாருங்க. சுபஹானல்லாஹ். ஆபீஸ் ஏசியா இருக்கு, வீடு ஏசியா இருக்கு, கார் ஏசியா இருக்கு, வேன் ஏசியா இருக்கு, பள்ளிக்குள்ள அவியுது. சுபஹானல்லாஹ். சரி, எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் இல்லை. சொல்ல இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கல்வ பிழிவாங்க. கல்வு என்பது ஸ்பஞ்சு மாதிரி. அது எதை உறிஞ்சிச்சோ சக்கராத்து அது கக்கும். ஸ்பஞ்சு பாருங்க, அதை நீங்க தண்ணியில போட்டா தண்ணியை உரியும், தேன்ல போட்டா தேனை உரியும், பால்ல போட்டா பாலை உரியும். எதுல போடுறீங்களோ அது உரியும். பிறகு நம்ம புளியும் பொழுது எதை உறிஞ்சிச்சோ அதை கக்கும். அதே மாதிரி 60 வருஷம் இந்த கல்வு எதை உரியுதோ சக்கராத்துல அதைத்தான் கக்கும். துணி 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 வியாபாரி, ஜவுளி வியாபாரி துணி துணின்னா துணியே மௌத்தாயிருவான். அரிசி வியாபாரி அரிசி சம்பா, கீரி சம்பா, வெள்ளை அரிசி, பச்சை அரிசி, மஞ்ச அரிசி, கருப்பரிசின்னா அரிசினே போய் சேர்ந்துருவான். மாணிக்க வியாபாரி இது சிகப்பு, இது பச்சை, இது நூலு, மஞ்சள் நூலு, அங்க மடகஸ்காரு, அங்க வேறங்க தன்சானியா, ஒரே மாணிக்கல்னே போய் சேர்ந்துருவான். மாணிக்கல்லை ஆக்கியது அல்லாஹ், ஜவுளியை ஜவுளியா ஆக்கியது அல்லாஹ், அரிசியா ஆக்கியது அல்லாஹ். உலகத்தில் எதுவாக இருக்கலாம் அதை அதுவாக ஆக்கியது அல்லாஹ் என்று முடித்து விட்டால் அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் போய் சேர்ந்துருவோம். நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானா. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அந்த நாளை பயந்து கொள்ளுங்க. எல்லாம் குர்ஆன்ல கடைசி ஆயத், குர்ஆன்ல கடைசி ஆயத் என்ன தெரியுமா? வத்தகு யௌமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்க. துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட திருப்பி கொண்டு வரப்படுவீங்க. நம்ம போவோம் அல்லாஹ்ட்ட, நம்ம போய்தான் ஆகணும். ஆக சகோதரர்களே, நோன்பை அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் பார்த்திருக்கான்னு நாக்கு சொல்லுது, கல்வி சொல்லுது. அதுதான் நோம்புடைய சுருக்கம். பசி வந்துருச்சு, அல்லாஹ் பார்க்கிறான், என்ன சொல்லுது? நாக்கு சொல்லுது சாப்பிடாத, கொஞ்சாதி இல்ல, புள்ள இல்ல, உம்மா பாப்பா இல்ல, நண்பர்கள் இல்ல, பசிக்குது, சாப்பாடு இருக்கு, நாக்கு சொல்லுது வேணாம். அல்லாஹ் பார்த்திருக்கான், கல்வி சொல்லுது. அல்லாஹ் பார்க்கிறான். ரெண்டும் சேர்ந்துருச்சா தக்குவா, ரெண்டும் சேரலையா முனாஃபிக். நாக்கும் கல்வும் சேர்ந்தால் மூமின், நாக்கும் கல்வும் சேரலையா முனாஃபிக். அல்லாஹ் சொல்ல யகூலுன பி அல்சினதிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம். நாயகமே அவங்களை விட்டுருங்க, நாக்கால அல்லாஹ் அல்லாஹ்ன்றான், கல்புல நாய் இல்ல. அல்லாஹ்வின் இல்லம் நம்முடைய உள்ளம். கல்புல் மூமின் அர்ஷுல்லாஹ். அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடம் கண்ணல்ல, அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடம் மூக்கு இல்லை, அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடம் வாயல்ல, அல்லாஹ்வை வைக்கக்கூடிய இடம் கல்பு. அவன் கல்பு சொல்லுது, மனைவி இல்லாட்டியும் அம்மா பாப்பா இல்லாட்டியும் அல்லாஹ் பார்க்கிறான், சாப்பிடாதே, தண்ணியை குடிச்சிடாதே, ரொம்ப சூடா இருந்தாலும் குடிச்சிடாதே. அப்ப நாக்கு சொல்லுது, கல்பு சொல்லுது. ரெண்டும் ஒண்ணு படம் இல்லாட்டி முனாஃபிக் ஆயிரும். நாக்கு சொல்லும், அல்லாஹ் பார்க்கிறான். நோம்பெல்லாம் முடிஞ்ச போறோம் பொய் சொல்ற சந்தர்ப்பம் வந்தா நாக்கு சொல்லும், சொல்லாதடா, நோம்பா இது, நம்ம காலம் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்க முடியுமா? எப்படா முடியுது, நான் இருந்துகிட்டு இருந்தேன். எவ்வளவு நாளைக்கு பொய் சொல்லாம இருக்குது? ஒரு மாசம் சிரமப்பட்டிருந்தேன் பொய் சொல்லாம. சொல்லு, பொய் சொல்லாம இருக்குவதற்கு அனுப்பப்பட்ட மாதம் ரமதான் மாத்திரமல்ல, மௌத் வரைக்கும் பொய் சொல்லாமல் இருப்பதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட வந்த மாதம் தான் ரமதான். சில பேர் முடிய காட்டுறாங்க, ரமலான் முடிய காட்டுறா, அவரை வெறித்தனமாக இருக்கிறாங்க. அத ஷைத்தானை கட்டி போட்டிருக்கலையா? ஷைத்தானை கட்டி போட்டிருக்கு. ஷவ்வால் தலைப்புரை தெரிஞ்சோன அல்லாஹ் அவுத்து விடுவா, வருவா, ஒரு வருத்து பாருங்களே, சுப்ஹானல்லாஹ். சில பேரை தள்ளுவா, நேரா சினிமா தியேட்டர்ல ஒரே தள்ளு. அதுக்கு பார்த்து ஈதுல் ஃபித்ர் பெருநாளை முன்னிட்டு பெரும் ஒரு நல்ல ஒரு படத்தை வெளியாகி இருப்பான், அங்க போயிருவான்.
சில பேரை தள்ளுவோம், ஆம்பளை பொம்பளை எல்லாம் பீச்சுல ஃபுட்பால் அடிக்கிற பொம்பளை ஆம்பளை சேர்ந்து ஃபுட்பால் ரகர் மகரம் இல்ல, அறாவும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு நோம்போட முடிஞ்சு காலம் எல்லாம் கட்டுப்பட்டு கேள்மா. நோம்புல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம், எல்லாத்திர வாழ்க்கையிலும் பரக்கத். ஷவ்வால் வந்தது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, வௌவால் மாதிரி தொங்குறா ஒவ்வொருத்தரும். என்ன பரக்கத் இல்ல வாழ்க்கையில, முசீபத்து. சகோதரர்களே, அப்போ பொய் சொல்ற சந்தர்ப்பம் வந்துட்டா ரமவான்ல எடுத்த பயிற்சி அங்கே வரணும். நாக்கு சொல்லணும், சொல்லக்கூடாது, கல்வி சொல்லணும். ஆமா ஆமா, நோம்புல மட்டும் இல்ல அல்லாஹ், நோம்புல மட்டும் இல்ல ரப்புடைய பார்வை, ரமதான்ல மட்டுமல்ல தக்குவா. அப்ப சகோதரர்களே, நம்ம மௌத்து வரைக்கும் நம்முடைய நாவும் சம்மந்தப்படணும், கல்வி சப்படணும். இதுதான் மூமினுக்கு அடையாளம். இப்ப நாக்கு வேற கல்வி வேற என்ன? ஒரு மனிதன் கேட்டாங்களா மையத்து பாக்குமான்னு, மனிதன் கேட்கறது விடுவோமே, நம்ம கேட்டுக்குருவோமே, மையத்து பாக்குமா? கண்ணு இருக்கும் பார்க்க, அதுதானே உண்மை. மையத்து பேசுமா? பேசாது. மையத்து பிடிக்குமா? பிடிக்காது. யாருக்காவது சந்தேகமா? இல்ல. யாருக்காவது கேளுங்களேன், மையத்து பார்க்காதப்பா, பார்க்காதுதான் மையத்துன்றது. மையத்து பிடிக்குமா? பிடிக்காது. மையத்து நடக்குமா? நடக்கவே நடக்காது. பேசவே பேசாது. நாக்கு என்ன பேச்சு பேசுது. சரி, ஒருத்தர் மூத்தாயிட்டாராம், மையத்து எடுக்கிறது நாளைக்கு. அவரு ரூம்ல இருக்கிற சொன்னாங்களா, இந்த பாரு மையத்து தான் பார்க்காது தானே, மையத்து பேசாது தானே, மையத்து சிரிக்காது தானே, இன்னைக்கு ராவையில நீ தனியா அந்த மையத்தோட இருக்கிறியா? மண்டே வேளாடாடா. ஏன்னா மையத்து தான் பார்க்காதே, மையத்து தான் பேசாதே, மையத்து தான் சிரிக்காதே, அதாவது பாட்டு தூங்கு, நீ பாட்டுல தூங்கு சொன்னானா. மையத்து பார்க்காதுதான், பார்த்திருக்கின்றா. அடுத்த காலம் ரெண்டு மையத்து இல்லையா? மையத்து சிரிக்காதுதான், சிரிச்சிருக்கின்றா. பாத்தீங்களா? நாக்கு சொல்லுது மையத்து பார்க்கவே பார்க்காது, கல்வி சொல்லுது பார்த்திருச்சுண்டா. சும்மா சரி மையத்து திரும்பி திரும்பிச்சிருவீங்களேன், முடிஞ்சு. ரெண்டு மையத்தை ரெண்டு கபூர் தோணணும். அப்ப நாக்கு சொல்லுது அல்லாஹ் கைவிட மாட்டான், கல்வி சொல்லுது பார்த்து பேசுடா, கைவிட்டுட்டாண்டா போச்சு. என்னோட பெரியார்களே, கல்வி சுத்தமாக்கிக்கோங்க. கல்வி அல்லாட இல்லம் இல்லம். அல்லாஹ் நாம் ஒரு தூசியா இருக்கு, அழுக்கா இருக்கு, அங்க போய் உட்காருவோமா? தொட, தட்டு, சுத்தமாக்கி நான் உட்கார போறேன். ஓ, தூசி இருக்கிற நாங்க உட்கார மாட்டோம். பெருமையும் பொறாமையும் இருந்த இந்த உள்ளத்துல அல்லாஹ் உட்காருவானா? சாதாரண தூசி ஜுப்பால அழுக்குப்படும், ஜுப்பால தூசுப்படும். தொட, வெள்ள விருப்ப வெறி, நான் உட்கார போறேன். அப்படி நான் உட்கார இடத்தை இவ்வளவு சுத்தமாக்குறேன்னா, அண்ட சராசரத்துடைய அகிலத்தை படைத்து பராமரித்து போஷித்து ஆட்டி உருட்டி அடக்கியாலும் அல்லாஹ், அந்த அல்லாஹ் இந்த கல்வில பெருமை பொறாமை கோல் மத்தவன வளர்ச்சியை தாங்கலாம். நான் மமத ஏண்ட இதெல்லாம் அழுக்கு, நஜீஸ். இது நஜீஸ், அழுக்கு. இது கல்வில நிறைஞ்சி அல்லாஹ் வருவானா? அல்லாஹ் வருவானா? அல்லா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா சொன்னாங்க முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடம்புல ஒரு சதக்கட்டி இருக்கு. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு. அந்த சதக்கட்டி சரியாயிட்டா முழு உடம்பும் சரியாயிடும். வைதா ஃபஸதத், அந்த சதக்கட்டி கெட்டு போனால் முழு உடம்பும் கெட்டு போயிடும். அதோ 1400 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்களே, இப்பொழுது வாழ்கிறவர்களே, கியாமத் வரைக்கும் வாழ வரக்கூடியவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் கல்வி. இந்த கல்வி இது கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போய். இந்த கல்வை சரியாக்குறது தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன கொடுத்தாங்க பயிற்சி? கல்வை சரியாக்கினா. எல்லாத்தையும் அல்லாஹ்வோடு இருக்காங்க. இந்த கல்வி அல்லாஹ்வோடு 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 வாராங்க. ஒரு பள்ளியில் ஒரு சஹாபி உட்கார்ந்து இருக்காரு, அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா. என்ன பாப்பா இந்த நேரம் பள்ளியில? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடன் அதிகமாச்சு, கவலையும் அதிகமாச்சு, அதனால பள்ளியில வந்து உட்கார்ந்துட்டேன். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு விஷயம் பள்ளியில வந்து உட்கார. ஒன்னு என்னது சொல்லுங்களேன்? கடன் அதிகமா போச்சு. கடன் வந்தா என்ன வரும்? ஆனா கவலை வரும். சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அபூ உமாமா போங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போங்க, உஸ்மானே கனீட்டே. இல்ல 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 இல்ல, மக்லூக்கோட இணைக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். மக்லூக்க காலிக்கோட இணைப்பாங்க.
அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் ஆஜிஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தின் தைன் வ கஹரின் ரிஜால். இந்த துஆவை ஓதுங்க, உங்களுடைய கடனும் போகும், கவலையும் போகும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபி தொடர்ந்து இந்த துஆ ஓதுறாரு. அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி சொன்னாங்க. ஒரு தடவை, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கடனும் போனது, கவலையும் போனது. அதுவா பாடமாக்கி ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? கடன் இல்லாத மௌத்து ஆக சிறந்த மௌத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டா இவர் பதில் சஹாபியா, உஹது சஹாபியா, கந்தக்கியாரி கேட்க மாட்டாங்க. அஞ்சு தொழுகையாளியா இல்ல, என்ன கேட்பாங்க? கடனாளியா இல்ல, உடனே தொழுவிப்பாங்க. இன்னொரு ஜனாசா கடனாளியா, ஆமா. யாராவது பொறுப்பெடுக்கிறீங்களா? அப்ப தொழுவிச்சாங்க. இன்னொரு ஜனாசா கடனாளி, யாராவது பாடம் எடுக்கிறீங்களா? யாரும் இல்லை. ஸல்லு அலா ஸாஹிபி, உங்க தோழனுக்கு நீங்க தொழுவிச்சுக்கோங்க, இந்த ஜனாசாவை நான் தொழுவிக்க மாட்டேன். அல்லாஹு அக்பர். கடன் என்பது காசு எடுத்து கொடுக்கிறது மாத்திரமல்ல. கடன், காசு நம்ம கடன் வாங்கிட்டு கொடுக்காம மூத்தா போறோமே, அது மட்டுமல்ல கடன். கடன் அதை மட்டும் விளங்கிட்டோம். சகோதரே, உம்மா வாப்பா உயிரோடு இருந்து உம்மா வாப்பாக்கு நாங்க பணிவிட செய்யல, உம்மா வாப்பா அதுக்கு முன்னால மௌத்தாயிட்டாங்க. இது தாய் தந்தர கடை. மனைவிய தீன்தாரியாக்கல்ல, மனைவிக்கு தொழுகையை கொடுக்கல, மனைவிக்கு குர்ஆன கொடுக்கல, மனைவிக்கு ஃபர்தா கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுத்தோம், தீன கொடுக்கல. மனைவியோட கடன் அது. பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்தோம், ஆனா தீன கொடுக்கல. பிள்ளைக்கு அல்லாஹ்வும் தெரியா, ரசூலும் தெரியா, ஓலெவல் செய்யற மாணவனுக்கு ஒன்றும் தெரியா. ஓலெவல் செய்யற மாணவன் இஸ்லாத்துடைய பாடத்துல கேள்வி கேட்டாங்களா, அல்லாஹ் பத்தி 5 வசனம் எழுது, ஷிர்க்குடா என்ன, அகுல் வைத்ரா என்ன? யாருக்கு கேட்ட கேள்வி? ஓலெவல் செய்யற மாணவன் அவன் எழுதினான் அல்லாஹ் பத்தி 5 வசனம் என்ன? லுஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பத்தி 5 வசனம் எழுதுங்க பாத்தீங்களா? லுஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபஹ். ஷிர்க்குன்னா அது ஒரு பாவம், செஞ்சா நன்மையும் இல்லை, செய்யாடி பாவம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். மேல ஓலெவல் செய்யலாம், அகுல் வைத்ரா என்ன? அது ஒரு பள்ளி, அழகான பள்ளி, தியானம் செய்ய இயலுமான பள்ளியில் ஒரு பள்ளியா அகுல் வைத்ரா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். வீட்டுடைய சூழல். மேலான பெரியாலே சோதர்களே, அப்போ இந்த துஆவை நம்ம ஓதினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் இல்லாத மௌத்த தருவான். இப்ப அந்த சஹாபியோட கல்வி எங்க போச்சு? அல்லாஹ்வோட போயிடுச்சு. அல்லாஹ்வோட. ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன மகனை காஃபிர்கள் கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. என் புள்ள ஜெயில இருக்கிறான், சாப்பிடுறான் இல்லையோ தெரியா, என்ன செய்யறானோ தெரியாது, என் மனைவி சாப்பிடுறா இல்ல, எனக்கும் பசி இல்ல, தூக்கம் இல்லை, என் மகன் எனக்கு வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே காலித் இப்னு வலீதையும் அம்ர் இப்னு ஆஸ் முஹத்தான சஹாபிகள் அழைச்சி, போங்க 50 பேர் போங்க, போர் செய்யுங்க, இவட மகனை கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்லல. அப்படி காலித் இப்னு வலீத் போய் போர் செய்து மகனை கொண்டு வந்து கொடுத்தா இந்த சஹாபியுடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் போகுமா, காலித் இப்னு வலீத் பக்கம் போகுமா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் போகும். மக்லூக்கோட இணைக்க கூடாது, மக்லூக்க காலிக்கோட இணைக்கணும். சொன்னாங்களா, நீங்க வீட்டுல போய் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நீங்க ஓதுங்க, உங்க மனைவிக்கு ஓத சொல்லுங்க, பிள்ளை வீட்டுக்கு வருவான். பாத்தீங்களா மருந்து? என்ன நோய்க்கு என்ன மருந்து? எங்கிட்ட யாராவது சொல்றாரு அது கொஞ்சம் கடனா இருக்கு, கடனா நீ போய் பள்ளியில அல்லாஹ் இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் ஓதே. அஜரத் நல்லா தான் சொல்றீங்களா? மூளை நல்ல வேலை செய்தா மனுஷன் கடல்ல மாட்டிக்கிறான், பள்ளியில போய் உட்காந்து கூரை பிச்சுக்கிட்டா வரும். என் புள்ள ஜெயிலையா லாஹவுல ஓதுங்களே, லாஹவுல ஓதினா என் புள்ள வந்துருவானா? இந்த மூளை தூக்கி மூளையில வைங்க சோதர்களே, இந்த மூளை தூக்கி மூளையில வைங்க. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால் அறிவை பாவிப்பது யஹூதியத். கேட்டோம் வழிபட்டோம் சஹாபியத். சஹாபிகள் எப்படி? அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டா இந்த மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. கேட்டோம் வழிபட்டோம், கேட்டோம் வழிபட்டோம். யஹூதிகள் எப்படி? எதை சொன்னாலும் மூளைக்கு வேலை கொடுப்பான், பட்டா செய்வான், படாட்டி தூக்கி வீசுவான். சஹாபிகள் மூளைக்கு வேலை கொடுக்கல. போனாங்க 2 பேர் ஓதுறாங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாங்கள் ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஒரு சிறப்பு சொல்லவா? சொல்லுங்க, சொல்லவா? என்ன ஒருத்தர் தான் சொல்ல, மற்றவங்க தேவை இல்லையா? மாஷா அல்லாஹ். நான் கேள்விப்பட்டேன் மற்ற கலப்பில் இருக்கிறவங்க மகத்தான அறிவாளிகள், ஞானிகள், மகான்கள், அதுக்குள்ள போய் நம்ம என்ன செய்யணும்?
சரி ஏதோ சொல்லித்தாரு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சிறப்புல ஒண்ணு தெரியுமா? 1,24,000 நபிமார்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டதும் சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். வேற எந்த நபிக்கும் இந்த வார்த்தை அல்லாஹ் கொடுக்கல. அரிசை சுமக்கிற மலாய்க்கா, பிரமாண்டமான மலாய்க்கா, அரிச சுமக்கிறவங்க கேட்டாங்களா உங்க விட்டமின் என்ன? அரிச சுமக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? நமக்கு விட்டமின் இருக்கு இல்லையா? குளுக்கோஸ், நெஸ்டோமோல்ட், பூட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இழந்த சக்தியை மீண்டும் பெற. சில பேருக்கு பிளேட்டி, சில பேருக்கு வெத்தில, சில பேருக்கு போயில, சில பேருக்கு 2 5 அடிச்சா கொஞ்சம் மஸ்து ஜாதியா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இழந்த சக்தியை பெறுவதற்கு ஒவ்வொரு உலகத்துல வச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ அந்த மலாய்க்காட்ட கேட்டாங்கன்னா உங்க விட்டமின் என்ன? இவ்வளவு பெரிய அரிசை அல்லாத அரிசை சுமக்கிற அளவு உங்களோட சக்தி. அவங்க சொன்னாங்களா எங்கட விட்டமின் என்ன தெரியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தை அதை நாங்க ஓதுவோம், அரிசை இல்லை அதை விட சுமக்கலாம். நாங்கள் ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? அப்ப இந்த சாபி ஓதுறாரு அங்க ஜெயில வச்சிருக்கிறவன் உள்ள மல்லாட கையில அவன் பார்த்தாரு சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்க. சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறான். இங்க வா 5000 ஆடு கொண்டு போ மேய்ச்சிட்டு வா. ஜெயில உள்ளவன் போய் மேய்ச்சிட்டு திருப்பி வருவானா? அப்படியா? அந்த வாலிபரும் பார்த்தாரு, மாஷா அல்லாஹ் 5000 ஆடு மேய்ச்சி உங்ககிட்டயே கொண்டு வரேன் அப்படி வெளியே போனாரு. மேய்ச்சி மதீனாக்கு வந்துட்டாரு. சுபஹானல்லாஹ், சரியான சந்தோஷம் வாப்பாக்கு, உம்மக்கு சந்தோஷம். என் புள்ள வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை தான் புகழ்வார். அல்லாஹ் தான் அனுப்பினான், காலிது இப்னு வலீத் இல்ல. பாத்தீங்களா? உள்ளத்தை அல்லாஹ்வோட வச்சுக்கோங்க. அப்போ விஷயம் என்ன? புள்ள ஹலால். 5000 ஆடு வந்துருச்சே, இது ஹராமா ஹலாலா? இப்ப பிரச்சனை. உடனே போனாலே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தந்த டேப்லெட்டை குடிச்சேன், நீங்க தந்த மாத்திரையை குடிச்சேன், நீங்க தந்த சிறப்பை குடிச்சேன், மாஷா அல்லாஹ் என் புள்ள வந்துட்டான். பிரச்சனை என்ன? 5000 ஆட்டோட வந்துட்டான். பாத்தீங்களா? சஹாபிகள் கல்பால வாழ்றாங்க, தலையால வாழல. தலையால வாழ்ந்திருந்தா 5000 அப்படம் நீ அவ செஞ்ச அநியாயத்தில் இருக்கதெல்லாம் கொள்ள முட்டாள் வர்றதே வந்த அள்ளீடு வர வேண்டியதானே. என்ன செஞ்ச உனக்கு? ஒரு ஜெயில வச்சாங்க போராடு இன்னும் தலையால வாழ்ற. ஒரு சாபி பீஷாவுக்கு போறாரு. அதாவது எலி தங்க நாணயம் கொண்டு போடுது. 21 தங்க நாணயத்தை போட்டு ஒரு பொந்துளுக்கு போயிட்டு ஒரு பையன் கொண்டு போடுது. அவ்வளவுதான்டா, எடுத்துட்டு போடா, வேற இல்லடா, பையன் கொண்டு போட்டுட்டா. அப்படி நம்ம தங்க நாணயத்தை கொண்டு போய் பொந்துளுக்கு ஒழிக்குது. சாவிகள் காலத்துல பொந்துளுக்குள்ள வெளியே கொண்டு போடுது. அதான் வித்தியாசம். முதலாளியோட கொளுத்திருக்க கடையில எலி. முதலாளி இப்படிதான் இருக்காரு, எலி இப்படி இருக்கு பாருங்க. அரிசியெல்லாம் திண்டு இந்த எலி படுற பார்த்து இவ்வளவு பெருசா இருக்கு எலி. அதை என்ன வச்சாலும் அது இல்லமாய் அழிஞ்சமாய் தெரியல. சகோதரர்களே, இப்ப இவரை செஞ்சாரு, அந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவல்ல, நேரா போனாரு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் திருநீர் கழிக்க போனேன், இதோ இப்படி ஆச்சு, நீ ஆசைப்பட்டியா? இல்ல நாயகமே. அந்த பொந்துல கைய போட்டியா? இல்ல நாயகமே. அப்ப அல்லாஹ் அவன் புறத்தால் உனக்கு அனுப்பியது, இது ஹலால், இது உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், வீட்டுக்கு கொண்டு போ. அவர் கொண்டு போனார் இல்லையா? அவட புள்ள சொல்றாரு, நாங்க வீடுகள்ல பாப்போம் ஷோகேஸ் இருக்கும், அதுல பிகானு கோப்பை என்னமோ அடுக்கி வச்சிருப்பாங்க, இதான் உலக வழமை. ஆனால் எங்க வீட்டுல ஷோகேஸ்ல தங்க கட்டிகள் அடுக்கப்பட்டிருந்தது, நபியுடைய துவாவின் பரக்கத். ஏன் இவர் அதை எடுத்து வீட்டுக்கு போகல, நபிக்கு போனார். அதே மாதிரி இவரு ஆட்டை எடுத்து வீட்டுக்கு போகல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். தலையால வாழாயிங்க, கல்வால வாழுங்க. ஒருத்தட்ட கோல் பண்ணி கேட்டார், ஹஸரத் ஒரு 3000 ரூபாய் பொறுக்கினே ஹராமா ஹலாலா? நான் சொன்னேன், பொறுக்கின காசு எப்படி ஹலாலாகும்? இல்ல ஹஸரத், ஒரு கிழமையா துவா செய்யறேன், யா அல்லாஹ் 3000 ரூபாய், யா அல்லாஹ் 3000 ரூபாய், அல்லாஹ். ரோட்ல போனா 3000 ரூபாய் இருந்துச்சான். நான் சொன்ன, தம்பி கேட்டதும் தப்புள்ள ஒன்றும் பிரச்சனை இல்ல, ரோட்ல உள்ளது உனக்கு தாண்டி எப்படா தெரியும்? அதுல அந்த பேசுள்ளுக்கு விசிறிங் காட்டும் இல்ல, ஐடென்டி காட்டும் இல்ல, ஒன்றும் இல்ல, தள்ளி மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப எனக்கு தானே என்றா, இவனுக்கு வேணும் எப்படியாவது ஹலாலாக்க. இப்ப நான் சொன்னேன், தம்பி எனக்கு தெரியாது, இஸ்மாயில் ஹசரத் பக்கத்துல இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்றேன், நீ அவர்கிட்ட கேட்டு. இஸ்மாயில் ஹசரத் அவரு துஆவை சொல்லி தந்தாரு, அதோதான் கேட்டேன்.
என்னடா எப்படி போல் போட்டாலும் அடிக்கிறான், யோக்கரை போடுறேன் அடிக்கிறான், புல்டோஸ் போடுறேன் அடிக்கிறான், பவுன்சர் போட்டு அதுவும் அடிச்சு விட்டான். என்னடா பண்றது? சரி, மபாத் முஃப்தி இருந்தாரு பக்கத்துல, அவருக்கு போனை கொடுத்தேன். அதுல கேட்டாரு, என்ன தம்பி எல்லாம் சொல்றான். நான் ஒரு கிழமையா கேட்கிறேன், அதுல சொல்ல துவா சொல்லி கேட்டேன், போனே 3000 மட்டும் ஹலால் தானே. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு பச்சை ஹராம் தொற்றாதண்டார். அப்பதான் போனை வச்சான். என்ன செய்ய, முஃப்திமார் சொன்னா டக்குனு கேட்கறான், நான் சொன்னா கேட்கறாங்க, இல்ல பிரச்சனை இல்ல. கண்ணியமானவர்களே, அதனால ஹலாலாக தேடக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு இந்த வட்டிய இப்படி எடுத்தா ஹலாலா, இந்த ஓடிய இப்படி எடுத்தா ஹலாலா, எப்படியாவது இந்த சிறுநீரை எப்படியாவது பன்னீரை போட்டு கழுவி சுத்தமாக பாக்குறேன். அது நஜீஸ் இல்லையா, அது சுத்தமாகுமா? எப்படியாவது சகோதரர்களே, இந்த தொண்டைக்குள்ளே என்ன போவது என்பதை எவன் பொருட்படுத்தவில்லையோ அவன் எந்த நரகத்தில் போடுவது என்பதை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டேன் சொல்வார். நம் அனைவரையும் பாதுகாப்பானா. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ், அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர். ஒருத்தர் வந்தார், ஷேகே எனக்கு எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய், விபச்சாரம் செய், ஹராத்த செய் ஓடிக்கிட்டே இருக்கு, தூண்டுது. என்ன காரணம்? என்ன காரணம் எனக்கு விளங்குதில்லையே. தௌபா செய்றேன், ஆனா ஹராத்தை என்றே வருகிறதே என்று கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் ஒரு முரீது போய் கேட்டாங்க. இதை நீ அப்படியான ஆக்கிட்ட தான் கேட்கலாம். ஏன்னா அவுலியாக்கள் என்பவர்கள் மெஞ்ஞானிகள். மெஞ்ஞானி வேற, விஞ்ஞானி வேற. விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானிகளுக்கு வித்தியாசம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றது சரியானு பாருங்க. விஞ்ஞானினா தன் அறிவை கொண்டு போய் வஸ்துக்களுக்கு முன்னால் வைத்தால் அவன் விஞ்ஞானி ஆகிறான். தன் அறிவை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைத்தால் அவன் விஞ்ஞானி ஆகிறான். உலகத்திலே வந்த விஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகளுக்கு முன்னால் தோத்து போன சரித்திரம் இருக்கிறதே ஒழிய யாரும் ஜெயிச்சு சரித்திரம் கிடையாது. ஒரு விஞ்ஞானிட்ட போய் கேளுங்க, பூமி அதிர்ச்சி எப்படி வரும்? ஒரு விஞ்ஞானிட்ட போய் கேட்டா பூமி அதிர்ச்சி எப்படி வரும்? நீங்களே சொல்லுங்க, படிச்சவங்க தான் நீங்களா. பூமி அதிர்ச்சி எப்படி வரும்? அப்ப புவியீர்ப்பு சக்தி குறைவா, என்னமோவா, அப்படியுமா இப்படியுமானு பல 1000 விளக்கம். அப்பதானே பூமி அதிர்ச்சி வரும். கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகப்பெரிய விஞ்ஞானி, அவங்கிட்ட போய் கேட்டாங்க, கதாதாவே ரலியல்லாஹு பூமி அதிர்ச்சினா என்ன? அவ சொன்னாங்களா, பூமி அதிர்ச்சினா என்ன தெரியுமா? பூமி பழசு, நாங்க புதுசு. எப்படி விளக்கம்? பூமி பழசு, நாங்க புதுசு, அப்படிதான் என்ன சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இல்லாட்டி சும்மா இருக்கிறீங்க, இங்கதான் இருக்கிறீங்களா வேற எங்கேயோ இருக்கிறீங்களோ தெரியாது. பூமி பழசு, நாங்க புதுசுன்னா இந்த பூமி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டது, இந்த பூமி தான் அபூஜஹலை கண்டது, இந்த பூமி தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டது, இந்த பூமி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டது. இந்த பூமி பழசு, நாங்க புதுசு. இந்த பூமியில இதற்கு முன்னால் எந்த பாவம் செய்ததால் அல்லாஹ் இந்த பூமியை தூக்கி தனக்கு பரப்பினானோ அந்த பாவம் திரும்ப நடக்கும் பொழுது அந்த பூமி சொல்லுதா, யா அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சு தானே தூக்கி அடிச்சே, தெரியாம செய்யலாம் என்ன தண்டிக்கிறாத என்று அல்லாஹ்வின் அச்சத்தால் ஆடுகிறதே, அதுதான் பூமி அதிர்ச்சினாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு விளக்கம் சொல்ல ஒருவன் உலகத்தில் பிறப்பான சகோதரர்களே. ஒரு விஞ்ஞானி சொல்ல முடியுமா இந்த விளக்கத்தை? முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கிட்ட போய் கேட்ட கேள்வியே ஒரு டாக்டர் போய் கேட்கலுமா, டாக்டர் எனக்கு எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய்யவே தோன்றுது, அப்படியா? அல்லாஹ் அக்பர். அத அங்கோட ஊர் ஒன்று இருக்கு, அதுல ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. நீ நேரா போய் அட்மிட் ஆகினா உன் எல்லா நோய் குணமாகும். நம்மள அங்கோடைக்கு அனுப்பிடுவார். டாக்டர் எனக்கு சரியான பெருமை இருக்கு, டாக்டர் எனக்கு சரியான பொறாமை இருக்கு, அப்படியா? மாஷா அல்லாஹ், நல்ல நோய் உங்களுக்கு மருந்து அங்க இருக்கு. எங்க அனுப்புவாரு தெரியுமா? உங்களுக்கு கொழும்புல இடம் இருக்கு, அங்கோடைக்கு பக்கத்து, அங்க அனுப்பிடுவார். டாக்டர்மார்க்கு விஞ்ஞானிக்க போய் தலைவலி, காய்ச்சல், தடுமல், கேன்சர் இதற்கு மருந்து எடுக்கணும். விஞ்ஞானிகிட்ட போய் பெருமை, பொறாமை இதற்கு மருந்து அவங்ககிட்ட தான் இருக்கு. சொன்னால கௌசுல் ஆலமே எப்ப பார்த்தாலும் விபச்சாரத்தை செய், ஹராத்தை செய்து உள்ளம் தோன்றுது. என்ன காரணம்? முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சொன்னாங்களா, ஓண்ட உடம்புக்கு ஹராமான சாப்பாடு போயிருச்சு. ஹராமான சாப்பாடு சாப்பிட்டதால ஹராமான ரத்தம் ஊறிடுச்சு. ஹராமான ரத்தம் ஊறினால அந்த ஹராத்தோட ரத்தத்தால ஹராமான இந்திரியம் ஊறிடுச்சு. ஹராத்துல ஊறிய இந்திரியம் அது ஹராத்துல தானே போய் சேரும். நானும் என்ன விளக்கம் சொல்றது? குல்லு ஷைஇன் யர்ஜு இலா அஸ்லிஹி, ஒவ்வொரு வஸ்துவும் அதன் ஆரம்பத்தையே போய் சேரும். ஹராத்துல ஊறியது அது ஹலால்ல போய் சேருமா? இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா உலகத்தில் யாருக்காவது?
மேலான பெரியாரை சோதரே, அப்போ அந்த சஹாபி போய் சொன்னாரு, ஆடு ஹராமா ஹலாலா? ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. இப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்குறா. என்ன ஆயத்தை இறக்குறா? وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் சொல்றான், யாரு அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்டு மூளைக்கு வேலை கொடுக்காம எங்களை பயப்படக்கூடிய விதத்துல பயப்படுறாங்களோ அவர்கள சகலவிதமான பிரச்சனையிலிருந்து வெளியில வர்ற வழியை நாம காட்டுவோம். மகன் வந்துட்டாரே, ஜெயில மகன் வந்துட்டாரே, இது மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அல்லாஹ்வை பயப்படுங்க, அமல சீராக்குங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. அல்லாஹ் பிரச்சனை இல்லாம ஆக்குவான், நோயை இல்லாம ஆக்குவான், கடனை இல்லாம ஆக்குவான். பிள்ளை சொல்ற பேச்சு கேட்கலாம் இல்லையா? சொல்ற பேச்சு கேட்பான். மகளுக்கு சரியான ஜோடி தரலையா? சரியான ஜோடி வரும், எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தக்வா. பிரச்சனை அனுப்புறது யாரு? எங்க பதில காணோம்? சைமாச்சி. பிரச்சனை அனுப்புறது யாரு? சொல்ல மாட்டீங்களா? பின்னுக்கு இல்லவங்க பிரச்சனை அனுப்புறது யாரு? இவ்வளவுதான் சத்தமா? ஏன் ரப்பே ரஹ்மானே, பிரச்சனை அனுப்புறது யாரு? அதை இல்லாமக்கிறது யாரு? அவ்வளவுதான். நோய் அனுப்புறது யாரு? அதை குணமாக்குறது யாரு? அல்லாஹ். நோயை அனுப்புறது அல்லாஹ், குணமாக்குறது டாக்டர் இல்லை. பிரச்சனை அனுப்புறது அல்லாஹ், அதை இல்லாமக்கிறது லாயர் இல்லை. கஷ்டத்தை அனுப்புறது அல்லாஹ், அதை இல்லாமக்கிறது அரசாங்கம் இல்லை. ஜனாதிபதியா, பிரதமரா? இல்ல இல்ல இல்ல. பிரச்சனை அனுப்புறதும் அவன், இல்லாமலாக்குவதும் அவன். எனக்கு தந்தது 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. ஆரம்பத்திலே வந்து கூப்பிட்டாங்க, வர கிடைக்கல. எப்படியாவது போகணும்னு சொல்லி இன்னைக்கு அங்க இருக்கிற பயானை கேன்சல் பண்ணிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.